நம்ம ஆல்ரெடி கிராமங்களில் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கன்சீவாக இருக்கும்போது ரெட்டை உசராக இருக்கிறீங்க, 2 ஆள் சாப்பாடு சாப்பிடணும், 3 ஆள் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அளவு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கருவுற்ற தாய் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்க பார்க்கக்கூடிய வேலையினுடைய அளவை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செடன்ட்ரி ஆர் மாட்ரேட் உமன் ஒரு நாளைக்கு அவங்க எடுத்துக்க வேண்டிய கேலரி அப்படிங்கிறது ஒரு 2200 கேலரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளஸ் 350 கேலரி, அதாவது 2200 கேலரியோடு சேர்த்து ப்ரெக்னன்சி டைமில் ப்ளஸ் 350 கேலரி அப்படின்னு சொல்லும்போது 2550 கேலரி அவங்க எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் கிடைக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதில் தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2200 கேலரி அப்படிங்கிறது ஃபிக்ஸட். அவங்களுடைய டயட்ரி அலவன்ஸ் அப்படிங்கிறது 2200ங்கிறது ஃபிக்ஸட். அதோடு சேர்த்து ப்ளஸ் 350 கேலரி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே 2200 கேலரி எடுக்க வேண்டிய ஒரு கண்டிஷனில் நீங்கள் ரெகுலராகவே வந்து ஒரு 1800 இல்லை 2000 கேலரி தான் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ப்ளஸ் 350 கேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. நீங்கள் எடுத்துக்க வேண்டிய நார்மலாக எடுத்துக்க வேண்டிய ஐசிஎம்ஆரோட கைடன்ஸ் பிரகாரம் உங்களுடைய ஆர்டிஏ எவ்வளவோ அந்த ஆர்டிஏவோடு சேர்த்து ப்ளஸ் 350 கேலரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய நியூட்ரிஷன் தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல ப்ராப்பராக பூர்த்தியாகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும்.